திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியரின் உடலை வாங்க மறுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்போது அங்குள்ள நிலவரம் என விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கவின்குமார் என்ற இளைஞர் சென்னை ஐடி கம்பெனியில் பணியாற்றி வருகிறார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிஸ் நகரில் ஒரு சித்த மருத்துவ மையத்தில் பணிபுரிந்து வரக்கூடிய ஒரு இளம் பெண்ணுடன் கவின்குமார் பள்ளி பருவத்திலிருந்தே நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. நாளடைவில் இருவருக்கும் இடையேயான அந்த நட்பு காதலாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் இருந்து இருசக்கர வாகனத்தில் திருநெல்வேலி மாவட்டம் கேடிஸ் நகர் அருகே அமைந்திருக்கக்கூடிய அந்த சித்த மருத்துவமனை மையத்திற்கு தனது தாயாரை கவின்குமார் அழைத்து வந்திருக்கிறார். தனது தாயாருக்கு உள்ளே சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெளியே காத்து கொண்டிருந்த கவின்குமாரை இளம்பெண்ணின் தம்பி சுர்ஜித் என்பவர் பேச்சுவார்த்தைக்காக அழைத்து சென்றிருக்கிறார். அப்பொழுது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஒரு பயங்கரமான ஒரு வாக்குவாதத்திற்கு பிறகு கவின்குமாரை சரமாரியாக அந்த இடத்தில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டு நேராக சென்று பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரண்டராயிருக்கிறார். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த பிரேத பரிசோதனை அரங்கில் அவரது உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த ஒரு கொலை சம்பவத்தை தொடர்ந்து பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒரு தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வராங்க. போலீசாரிடம் அளிக்கப்பட்ட வாக்குமூலத்தில் சுர்ஜித் என்பவர் தனது அக்காவுடன் கவின்குமார் நெருங்கி பழகி வந்ததாகவும் அதனை தான் பலமுறை கண்டித்ததாகவும் ஆனால் தொடர்ச்சியாக கவின்குமார் கேட்காமல் இருவருக்கும் இடையான நட்பு காதலாக மாறியதாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர் என்பதால் நேற்றைய தினம் ஏற்பட்ட அந்த ஒரு பயங்கரமான வாக்குவாதத்துக்கு பிறகு அவரை நான் சரமாரியாக வெட்டி கொன்றதாகவும் போலீசார் தரப்பில் வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம், கொலை உட்பட 4 பிரிவுகளின் கீழ் சுர்ஜித் மீது பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒரு தீவிரமான விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கவின்குமாரின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் தற்போது புகார் மனு அளிச்சிருக்கிறாங்க. அந்த புகார் மனுவில் உயிரிழந்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித் என்பவரின் தாய் மற்றும் தந்தை இருவரையுமே அந்த முதல் தகவல் அறிக்கையில் அந்த பட்டியல பேரை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்பொழுது நெல்லை மாநகர காவல்துறை சார்பாக பதியப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில் சுர்ஜித், அதாவது கொலையாளியின் தாய் மற்றும் தந்தை இருவரின் பெயரையும் சேர்த்திருக்கிறாங்க. இருவருமே தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. சுர்ஜித்தின் தாயார் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாரில் இருக்கக்கூடிய பட்டாலியனில் சார்பு ஆய்வாளராகவும், தந்தை சரவணன் ராஜபாளையத்தில் சார்பு ஆய்வாளராகவும் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இருவரின் தூண்டுதலின் பெயரில் தான் சுர்ஜித் என்பவர் கவின்குமார் வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பில் புகார் மனு அளிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக உயிரிழந்திருக்கக்கூடிய கவின்ராஜின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட போவதாக வந்த தகவலை அடுத்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை அறை முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போது வரை உடலை வாங்க மறுத்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட கோரிக்கை மற்றும் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்பது தற்போது வரை வெளியாகவில்லை. அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்திருக்கக்கூடிய சுர்ஜித்தின் உறவினர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளையும் காவல்துறையிடம் முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மரணம் அடைந்திருக்கக்கூடிய கவின்ராஜின் உடலானது தற்போது பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில பிரேத பரிசோதனை அறையை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. இந்த பிரேத பரிசோதனை அறை அமைந்திருக்கக்கூடிய இடம் நெல்லை மாநகரில் ஒரு முக்கியமான இடம். திருநெல்வேலி மற்றும் திருச்செந்தூர் தேசிய சாலையில் இந்த பிரேத பரிசோதனை அறையானது அமைந்திருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடலாம் அப்படின்றத காரணம் காட்டி தற்போது இங்கே போலீசார் பாதுகாப்பு ஈடுபடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக உயிரிழந்திருக்கக்கூடிய நபரின் கோரிக்கை நிலை மாநகர காவல்துறை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தற்பொழுதாக இந்த கொலை வழக்கில் 2 முக்கியமான நபர்களாக தாய் மற்றும் தந்தை இருவரின் பெயரையும் நெல்லை மாநகர காவல்துறை சேர்த்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நெல்லை மாநகரத்தில் நடைபெற்று வரக்கூடிய கொலைகளை குறித்து கடந்த 8 மாதம் 26 கொலைகள் நெல்லை மாநகர பகுதியில் அரங்கேற்கிறது. தற்போது நடந்திருக்கக்கூடிய கொலைகள் ஆணவ படுகொலையா என்ற கண்ணோட்டத்தில் தற்போது நெல்லை மாநகர போலீசார் அடுத்த கட்ட விசாரணை தொடங்கியிருக்கிறாங்க. அபிராமி, தற்போதைய நிலவரம் குறித்த விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.